என்டிஆர் தானே சார் விஜய்க்கு வந்து மென்டார். ஆமாம், என்டிஆர் வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி டிலே பண்ணும்போது எல்லா எம்எல்ஏயும் கூட்டிட்டு டெல்லிக்கு போய் ஜனாதிபதி மாளிகை முன்னாடி பரேடு பண்ணாரு இல்லையா? பண்ண வேண்டாம், அப்படி பண்ண போறோம்னு சொன்னாலே போதும். இன்னைக்கு ஒன்றும் மோடி அரசாங்கம் அது மெஜாரிட்டி அரசாங்கம்லாம் கிடையாது சார். அவங்களுக்கும் மொத்தம் அடுத்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு இடையில ஃபியூ சீட்ஸ் தான் டிஃபரன்ஸு. பயந்துருவாங்க, ஆல் இண்டியா ஓபினியனுக்கு பயந்துருவாங்க. பயப்பட மாட்டாங்களா? எல்லாம் நினைச்சதெல்லாம் செஞ்சுருவாங்களா அவங்க? அது எப்படி முடியும்? போக வேண்டியதான். சரி, இதில் உரசல் வேண்டான்னு தவிர்க்க கூடாது. இங்கே இப்படிதான் இருக்கும், இந்த ஆளுநர்கள் இப்படிதான் செய்வாங்க, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. அப்படின்னா ஆளுநருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இது வழி. நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விஜய்க்கு அழைப்புதல் வரலையா, நாளை காலையில வந்து நாங்கள் டெல்லிக்கு போறோங்க சொல்ல வேண்டியதான். அதுல என்ன இருக்கு? ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், ஒரு மூத்த வழக்கறிஞரை விட்டு மென்ஷன் பண்ண வைங்க. அப்படித்தான் சார் செய்யணும் இவங்கள. அப்படி செஞ்சாதான் அவங்க பயப்படுவாங்க. சரி, தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் அமைதியா ஆட்சி நடத்த முடியாது. 5 வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்களா ரவியை வச்சுக்கிட்டு. இப்போ இவர் 1/2 ஏக்கர் கொஞ்ச நாள் இருப்பாரு, இன்னொருத்தர் வந்துருவாரு. இன்னொருத்தர் வந்துனாப்புல என்ன நியாயமா நடந்துட போறாரு? எல்லாத்துக்கும் தொல்லை பண்ணுவாங்க. ஆளுநர் உரையில நியாயமா நடப்பாங்களா? இது வரைக்கும் எங்க சார் நியாயமா நடந்திருக்காங்க 5 வருஷமா? ஆளுநர் மாளிகையில் எதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு கோர்த்து காட்டினாரு வித்யாசாகர் ராவ்? அப்படிதான் இருப்பாங்க ஆளுநர்கள். அவங்க மக்களுக்கு விசுவாசமானவர்கள் இல்ல, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு விசுவாசமானவர்கள். அப்படிப்பட்ட ஆளுநர்களை வழிக்கு கொண்டு வரணும்னா நீங்க வந்து சாம பேத தான தண்ட முறையை கையில் எடுக்கணும். ஓகே, அது ஒரு நீதிமன்றத்தை அணுகிறது ஒரு முறை. அது வாய்ப்பு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம்.